மருத்துவர்கள் கைவிட்டும் முருகனால் குணமடைந்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். ஆனால் இந்த பாம்பன் சுவாமிகளால் தான் பழனிக்கு கடைசி வரைக்கும் போகவே முடியலை. அது ஏன் அப்படிங்கிறதையும் 6666 பாடல்கள் எழுதிய முருகர் பக்தர் பாம்பன் சுவாமிகளினுடைய முழு வாழ்க்கை வரலாற்று பின்னணியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் அப்படிங்கிற புனித தலத்தில் சாத்தப்பன் பிள்ளை செங்கமலத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் பாம்பன் சுவாமிகள். இவரது உண்மையான பெயர் அப்பாவு. இவர் பிறந்த ஆண்டு 1848 முதல் 1850க்குள் அமைந்திருக்கலாம் என்று கருதப்படுது. சிறு வயதிலேயே இவர் சாதாரண குழந்தை அல்ல என்பதை உணர்த்தும் பல அறிகுறிகள் வெளிப்பட்டது. அதன்படி ஜோதிடர் ஒருவர் இவர் ஞானியாகவும் அருள்வாக்கு சித்தனாகவும் விளங்குவான் என்று கூறினாராம். பாம்பன் சுவாமிகள் பள்ளி காலத்திலேயே படிப்பிலும் மற்ற திறமைகளிலும் சிறந்து விளங்கி இருக்கிறார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நல்ல அறிவை பெற்றிருந்திருக்கிறார். தந்தையிடமிருந்து தேவாரம், திருவாசகம், தமிழ் மறைகள், திருப்புகழ் ஆகியவற்றை கற்றறிந்திருந்தார். குறிப்பாக அருணகிரிநாதர் மீது அவருக்கு இருந்த பக்தி அபரிமிதமானது. தினமும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து இறை வழிபாடு செய்த சுவாமிகள் மனதில் தாமும் அதுபோல் ஆறுமுக கடவுள் மீது தமிழ் பாடல்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவருடைய 13வது வயதில் ஒரு வெள்ளிக்கிழமை விடியற்காலை நேரத்தில் கிடைத்த ஆன்மீக தரிசனம் அவரின் வாழ்க்கையையே மாற்றியது. அன்று முதல் தென்னந்தோட்டத்தில் ஒரு பனை ஓலையில் கவிதை எழுத தொடங்கினார் பாம்பன் சுவாமிகள். அப்போது அவருக்கு வயது 13 தான். தொடர்ந்து 100 நாட்கள் தினமும் மதிய உணவிற்கு முன் ஒரு பாடல் இயற்றினார். ஒவ்வொரு 10 பாடலின் முடிவிலும் அருணகிரிநாதரின் நாமம் இடம்பெற்றது. மிகச் சிறு வயதிலேயே முருகக் கடவுள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு பாடல் இயற்றும் சிறுவன் அப்பாவுவின் திறமையை புரிந்து கொண்ட குடும்ப நண்பரான சேது மாதவ ஐயர் சுப்பிரமணிய கடவுளின் சடாட்சர மந்திரத்தை, அதாவது முருகப்பெருமானின் 6 எழுத்துக்களை கொண்ட சரவண பவ என்ற மந்திரத்தை குரு உபதேசம் செய்து வைத்தார். அதன் பிறகு அவரை சமஸ்கிருதமும் படிக்க வைத்தார். இறை வழிபாட்டுடன் இரண்டர கலந்திருந்தாலும் பக்தி மனம் கமழ பல கவிகள் இயற்றினாலும் பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய இளம் வயதில் மல்யுத்தம், வில்வித்தை போன்ற வீர கலைகளையும் கற்றவர். வாலிப வயதை கடந்து திருமண வயது வந்த பின்னரும் கூட தெய்வீக தன்மையே தன் மனதில் மேலோங்கி இருந்ததால் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவில்லை. இருந்தாலும் பெற்றோரின் ஆசையாலும் சேது மாதவ ஐயரின் வற்புறுத்தலாலும் காளிமுத்தம்மாள் என்பவரை மணந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார் பாம்பன் சுவாமிகள். அவர்களுக்கு முருகாண்டி, குமரகுருதாசன், சிவஞானம்மாள் என்ற 3 பிள்ளைகள் பிறந்தனர். இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் எப்போதும் பூஜை செய்வதிலேயே அதிக நாட்டம் இருந்தது. தந்தையின் மரணத்திற்கு பிறகு பாம்பன் சுவாமி குடும்ப தொழிலை ஏற்றுக்கொண்டார். முருகனின் அருளால் தனது தொழில் தொடர்பான பல சட்ட வழக்குகளிலும் வெற்றி பெற்றார். ஒரு நாள் இரவு பாம்பன் சுவாமியின் மகள் நோய்வாய்ப்பட்டு அழுது கொண்டிருந்தாள். அழும் குழந்தைக்கு விபூதி கொடுக்குமாறு அவரது தாயார் பாம்பன் சுவாமியிடம் கேட்டார். ஆனால் பாம்பன் சுவாமி அதை மறுத்து முருகனிடம் உதவிக்காக பிரார்த்தனை செய்யுமாறு தனது மனைவியிடம் தெரிவித்தார். அவரும் பாம்பன் சுவாமி சொன்னபடி முருகனிடம் தியானம் செய்ய தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து குழந்தை அழவில்லை என்பதை கண்ட பாம்பன் சுவாமி அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். பாம்பன் சுவாமி அவரது தாயாரிடம் இந்த மாற்றம் குறித்து கேட்டபோது, முருகப்பெருமானை வேண்டிக் கொண்ட பிறகு ஒரு துறவி வீட்டிற்குள் வந்து குழந்தையின் மீது விபூதி பூசிவிட்டு சென்று விட்டார் என்று கூறியிருக்கிறார். அந்த தருணத்தில் இருந்து குழந்தை குணமடைந்தது. அவர்களின் வேண்டுகோளின் பேரில் முருகப்பெருமான் தாமே வந்து தனக்கு உதவி செய்ததாக உணர்ந்தார் பாம்பன் சுவாமிகள். ஒரு நாள் துறவற வேட்கையால் யாருக்கும் சொல்லிக் கொள்ளாமல் பழனிக்கு புறப்பட பாம்பன் சுவாமிகள் ஆயத்தம் ஆனார். பழனிக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே துறவு பூணுவது என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. பாம்பன் சுவாமிகளுக்கு எதிர் வீட்டில் அங்கமுத்து பிள்ளை என்பவர் வசித்து வந்தார். அவர் பாம்பன் சுவாமிகளிடம் தங்களின் துறவு விருப்பம் முருகனின் கட்டளைதானா என்று கேட்டார். சுவாமிகளும் ஏதோ ஞாபகத்தில் ஆம் என்று பதில் கூறிவிட்டார்.
அன்று மாலை வழக்கம் போல் மாடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள். அப்போது அவரது தியானத்தில் முருகனின் உருவம் மிகுந்த சீற்றத்துடன் தோன்றியது. நான் அனுமதி அளித்தேன் என்று ஏன் பொய் கூறினாய் என்று கேட்டு அவரை கடுமையாக எச்சரித்தது. அளவற்ற பக்தியாலும் ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையாலும் அப்படி கூறினேன் என்று பதில் உரைத்தார் பாம்பன் சுவாமிகள். என்னிடம் இருந்து அழைப்பு வரும் வரை நீர் பழனிக்கு வர வேண்டாம் என இறைவனின் குரல் ஒலித்தது. பாம்பன் சுவாமிகள் திக்கற்று நின்றார். அதன் பின் சுவாமிகளின் வாழ்நாள் முழுவதும் பழனி முருகனிடமிருந்து அழைப்பு வரவே இல்லை. இதனால் அவரும் கடைசி வரைக்கும் பழனிக்கு செல்ல முடியாமலே போனது. தாம் இயற்றிய பழனிமலை பதிகத்தில் என்று என்னை பழனிக்கு அழைப்பாயோ என்று பொருள்படும்படி 10 பாடல்களை இயற்றியிருக்கிறார். அந்த பாடல் என்று என்னை பழனிக்கு அழைப்பாயோ முருகா, உன் பொற்பாதம் நான் காண அருள் தருவாயோ, பன்னிரு கை வேலவனே, கன்னி வள்ளி மணவாளனே, பார்வதியால் பாலகனே, மாபழனி வேலவனே, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, எளியேனும் உன்னை பாட அருள்வாய் ஐயா, முருகா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், வேல்வேல் வேல்வேல் முருகா, மாபழனி வேல் முருகா என்று பாடினார். தனது வார்த்தையை காப்பாற்ற பாம்பன் சுவாமி தனது கடைசி நாட்கள் வரை பழனிக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் சுவாமிகளின் தந்தை சாத்தப்ப பிள்ளை சிவலோக பதவியை அடைந்தார். இதனால் குடும்ப பொறுப்புகளை அவரே ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உரிய வயதில் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு பொறுப்புள்ள தந்தையாக கடமையாற்றினார் சுவாமிகள். இல்லற வாழ்க்கையில் இருந்தபடி மிகுந்த தெய்வ பக்தி சிந்தனையில் வாழ்ந்து வந்தாலும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே பாம்பன் சுவாமிகள் மனதில் மேலோங்கி இருந்தது. தம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை நீக்கும் வகையில் 1891ஆம் ஆண்டில் பாம்பன் சுவாமி 30 பாடல்களை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த பாடலான சண்முக கவசத்தை எழுதினார். கந்தசஷ்டி கவசத்தை போன்று சண்முக கவசமும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நூல். சில காலம் கழித்து பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் என்ற செய்யுள் நூலையும் பாடி அருளினார் பாம்பன் சுவாமிகள். சண்முக கவசம் முருக பக்தர்களின் நலனுக்காகவும் உடல் மற்றும் மனநோய்களில் இருந்தும் எதிரிகள், காட்டு மிருகங்கள், விஷ ஜந்துக்கள், பேய்கள், பிசாசுகள் மற்றும் கடிக்கும் பூச்சிகளிடமிருந்தும் பாதுகாக்க இயற்றப்பட்ட ஒரு பாடல். பாம்பன் சுவாமி ஒரு காலத்தில் வயிற்றுப்போக்கால் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். இதனால் அவர் மயங்கி விழுந்து விட்டார். அப்போது முருகன் அவர்கள் வீட்டிற்கு வந்து பாம்பன் சுவாமியின் மனைவியிடம், கவலைப்படாதே, அவர் நலமாக இருப்பார், அவரது உடலில் விபூதியை பூசி நான் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்றாராம். ஆனால் பாம்பன் சுவாமியின் மனைவியோ மாதவிடாய் காலம் என்பதால் விபூதியை தொட பயந்திருக்கிறார். அப்போது பாலமுருகன் அவரிடம் அவசர காலத்தில் எந்த தடையும் இல்லை என்றாராம். பிறகு அவரும் முருகன் சொன்னபடி செய்திருக்கிறார். உடனே பாம்பன் சுவாமியும் குணமடைந்தாராம். ஒரு முறை பாம்பனுக்கு அருகில் உள்ள பிரப்பன் வலசை மயானத்தில் 35 நாள் தவம் மேற்கொண்டார் பாம்பன் சுவாமிகள். முதல் சில நாட்களில் சோதனைகள் ஏற்பட்டது. 7ஆம் நாள் முருகப்பெருமான் அகஸ்தியர், அருணகிரிநாதர் ஆகியோருடன் காட்சி தந்து குரு உபதேசம் வழங்கினார். சித்திரை பௌர்ணமி அன்று தவ நிறைவு பெற்றார். ஒரு முறை மெட்ராஸில் உள்ள எக்மோர் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ஒரு வண்டிக்காரர் பாம்பன் சுவாமியிடம் வந்து பாம்பன் சுவாமியை தனது வண்டியில் அமர சொன்னாராம். பாம்பன் சுவாமியும் எதுவும் சொல்லாமல் ஜட்கா வண்டியில் அமர்ந்திருக்கிறார். வண்டிக்காரர் பாம்பன் சுவாமியை செயின்ட் ஜார்ஜ் டவுனுக்கு வைத்தியநாத முதலியார் தெருவில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றாராம். பாம்பன் சுவாமி ஜட்காவில் இருந்து இறங்கிய போது அவருக்கு முன்னால் ஒரு வயதான பெண்மணி திருமதி பங்காரு அம்மாள் பாம்பன் சுவாமியிடம் வந்து, முந்தைய இரவு கனவில் முருகன் தனது வீட்டிற்கு ஒரு துறவி வருவார் என்றும் அவருக்கு உணவு மற்றும் தங்குமிடம் வழங்க வேண்டும் என்றும் கூறியதாக கூறியிருக்கிறார். பாம்பன் சுவாமி
அவருடைய அழைப்பை ஏற்று அங்கே சிறிது காலம் தங்கினார். அதன் பிறகு திருவல்லிக்கேணியில் தங்கி மாலை வேளைகளில் கடற்கரையில் உபநிடத கருத்துக்களை தமிழில் விளக்கினார். தமிழ் மீது கொண்ட அன்பின் காரணமாக வேறு எந்த மொழியிலிருந்தும் எந்த வார்த்தைகளும் இல்லாமல் தூய தமிழில் முருகனை பற்றி 50 பாடல்களை இயற்றிய ஒரே துறவி பாம்பன் சுவாமி மட்டுமே. தமிழ் அல்லது சமஸ்கிருதம் பற்றி அவதூறாக பேசுபவர் தனது எதிரி என்று பாம்பன் சுவாமி ஒருமுறை கூறியிருக்கிறார். அவர் மெட்ராஸில் இருந்தபோது பாம்பன் சுவாமி தனது தாயின் மரணம் மற்றும் அவரது மூத்த மகனின் மரணம் குறித்து முன்பே தெரிந்து கொண்டிருந்தார். இதனால் தந்தி வருவதற்கு முன்பு பாம்பன் சுவாமி தன்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினாராம். ஏனென்றால் அவர் ஒரு சந்நியாசி, குடும்ப பிணைப்புகள் இல்லாத மனிதர் அல்லவா. அதனால்தான் 1923ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி தம்புசெட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த சுவாமிகள் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறியது. இதில் பாம்பன் சுவாமிகளின் கால் எலும்பு முறிந்து சுவாமிகள் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த விபத்து நடந்தபோது பாம்பன் சுவாமிகளின் வயது 73. ஆங்கிலேய மருத்துவர்கள் பாம்பன் சுவாமிகள் குணமடைவது கடினம் என கூறி கைவிட்டனர். பாம்பன் சுவாமியின் காலை துண்டித்து விட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். மருத்துவமனையில் இருந்தபோது தொடர்ந்து சண்முக கவசம் பாடி வந்தார். அப்போது மயில் வாகனத்தில் வந்து முருகன் காட்சி அளித்தாராம். இதன் பலனாக அவரின் கால் எலும்பு சேர்ந்துள்ளது. மறுநாள் எக்ஸ்ரேவில் எலும்பு ஒன்று சேர்ந்தது கண்டறியப்பட்டது. பிரிட்டிஷ் மருத்துவர்கள் கூட ஆச்சரியப்பட்டு அதை தெய்வீக அருள் என்று ஒப்புக்கொண்டார்கள். அந்த நாள் மயூர சேவன விழா என ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக நடத்தப்படுது. சென்னை மருத்துவமனை மன்றோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் உருவப்படம் மாட்டப்பட்டு நோயாளிகளால் வழிபடப்படுகிறது. தமிழகத்தின் பல திருத்தலங்களை காண வேண்டும் என்ற ஆவல் பாம்பன் சுவாமிக்கு ஏற்பட்டது. இதனால் மதுரை, திருவண்ணாமலை, திருத்தணி, சிதம்பரம், கும்பகோணம், சுவாமிமலை, திருநெல்வேலி, குற்றாலம் முதல் விசாகப்பட்டினம், கல்கத்தா, காசி, கயா, பூரி, அயோத்தி, மதுரா, திரிவேணி சங்கமம் வரை யாத்திரை சென்றிருந்தார். பல கோவில்களை தரிசித்து தெய்வீக கடாட்சத்துடன் பாம்பன் வந்து சேர்ந்தார். பாம்பன் சுவாமி வாரணாசிக்கு சென்றிருந்த போது அவர் குமாரகுருபரர் மடத்தில் தங்கினார். அப்போது அந்த மடத்தின் தலைவர் ஒரு காவி உடையை வழங்கி பாம்பன் சுவாமியை அதை அணியுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாம்பன் சுவாமி முதலில் தயங்கினாராம். ஆனால் யோசித்த போது பாம்பன் சுவாமி அன்றிலிருந்து காவி உடை அணிய வேண்டும் என்று கடவுளின் விருப்பமாக எடுத்துக்கொண்டாராம். அதற்கு முன்பு வரை வெள்ளை நிறை உடையைத்தான் அணிந்திருக்கிறார். அதை முருகனின் கட்டளையாகவும் குமரகுருபரரின் ஆசியாகவும் நினைத்து ஏற்றுக்கொண்டார். அது முதல் காவி நிற ஆடையையே அணிந்து துறவியாய் வாழ்ந்தார் பாம்பன் சுவாமிகள். 1926ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி உயில் எழுதி மகாதேஜா மண்டல சபை என்ற அமைப்பை நிறுவினார். பிறகு 1929ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி காலை 7:15 மணிக்கு பாம்பன் ராமேஸ்வரத்தில் சீடர்களிடம் வேலும் மயிலும் துணை என்று கூறி சமாதி அடைந்தார். பிறகு திருவான்மியூரில் சமாதி அமைக்கப்பட்டது. பழனி முருகன் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பின் காரணமாக குமாரகுருதாச சுவாமிகள் என்ற பெயரை பெற்றார். அவரது சமஸ்கிருத ஆசிரியர் அவருக்கு குமாரகுரு என்றும், சுவாமி தனது குடும்பத்தை பாம்பன் தீவில் வாழ்ந்துவிட்டு சென்றதால் பாம்பன் சுவாமிகள் என்றும் பெயரிடப்பட்டார். பாம்பன் சுவாமி தனது வாழ்நாளில் 6666 பாடல்கள், 32 வியாசங்கள் மற்றும் முருகனின் 1000 பெயர்களை எழுதியுள்ளார். தமிழ் இலக்கணப்படி 130க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வடிவங்களில் குமார பகவான் மீது அவர் பாடல்களை இயற்றினார். சுப்பிரமணிய வியாசம் நூலில் பரபிரம்மம் ஒன்று, சுப்பிரமணியர் சிவனின் அம்சம் என்று கூறியுள்ளார். உண்மையான பக்திக்கு முருகன் எப்போதும் அருகில் இருக்கிறான் என்பதை பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது.